வரும்போது, அப்போல்லாம் நாங்கள் ஒன்றா இருந்தோம். அப்புறம் தனித்தனியாக இப்போ வீடு கட்டிட்டு போயிட்டோம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால். அப்போ அக்காவுக்கு என் பக்கத்தில் படுக்கணும், உங்கள் பக்கத்தில் படுக்கணும்லாம் சண்டை வரும். இருந்தாலும் அக்கா யாரை பற்றியும் நினைக்க மாட்டாங்க. காலையில் எழுந்து ஷி யூஸ் டு ப்ரே. ஷி யூஸ் டு டெல் தட் ஏர்லி மார்னிங் ப்ரேயர்ஸ் ஆர் ஆன்சரபிள். ரெண்டாவது, பெரிய ஆண்டி சின்ன ஆண்டி, பெரியத்தை சின்னத்தை, அவங்கள மறக்கவே முடியாது. அவங்க ரூமில் போகும்போது இந்த மாதிரி மேலே ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த சன்லைட் அப்படியே ஃபோக்கஸ் ஆகும். இவங்க பெரிய அத்தையோடைய பேர் மிஸ் தேவி. சின்ன அத்தையோட பேர் வந்து மிஸ் விசாகா. 2 பேரும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் அவங்க சாரீ, ஒயிட் சாரீ. அவங்க ஏர் வந்து லாங்காக இருக்கும். ஆல்வேஸ் தே வில் பி ப்ரேயர்ஃபுல். அந்த ரூமுக்கு போகிறதுனாவே எங்களுக்கு சிங்க கொகையில் போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு வளர்ப்பு. பிரிஸ்லாவும் சரி, சாலியும் சரி. சாலி ஆம்பளை பிள்ளை, ஒரே பிள்ளைன்றதால அவனும் இப்போவும் சாலிமாவும் ப்ரேயரில். அதுக்கேற்ற மனைவி யார், எங்கள் வீட்டு மருமக. அதே மாதிரி ஆனி சிசிலியா, அவளுக்கு சிசிலியான்னு பேர் வச்சதே நான் தான். ஏன்னா செயின்ட் சிசிலியா, ஷி இஸ் வெரி ஃபேமஸ் இன் சிங்கிங். ஷி இஸ் த பேட்ரன் ஆஃப் மியூசிஷியன்ஸ், எஸ்பெஷலி த ஆல்டர் சிங்கர்ஸ். ஸோ Anima, Priscilla, there is difference between them, but Anima, she is also a precious jewel, and we educated them, and Priscilla became a teacher. அவங்களுடைய மாமனார் மாமியார் பற்றி சொல்லணுன்னாலும் இன்றைக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கலாம். இஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் பர்சன், ஹெட் மாஸ்டர், ஹெல்த் வைஸ் அண்ட் சோல் வைஸ், ஸ்பிரிச்சுவல் வைஸ். அவங்க ஆண்டி, அவங்க சொந்தக்காரங்க, அவங்க கோ சிஸ்டர்ஸ் எல்லாமே கடவுளுக்குள்ளே இருந்ததால தான் பிரிஸ்லாவுக்கு such a precious life. Until last minute she was talking, and I don't know very detail about that, but ஃப்ரைடே கூட அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அப்போஸ்தலர்களும் கடவுளை பின்பற்றவங்களெல்லாம் they became martyrs. She was also a martyr because till the last breath, she was working. She enabled herself to be the best teacher also. அதனால் அவளை நினச்சாவே எங்களுக்கு ரொம்ப பெருமை. இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். அவள் குழந்தை பிறந்து எங்கள் அம்மாவும் டீச்சர் தான், எங்களுக்கெல்லாம் அவங்க டீச்சராக இருந்தாங்க. அப்போது அந்த குழந்தைய வந்து அம்மா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த டேபிளில் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்கூலில் 100 டீச்சர்ஸ் மேலே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லோரும் வந்து என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைய பார்த்து கையில் 5 ரூபாவோ, அந்த காலத்தில் அதுவே பெரிய விஷயம், அது வச்சுட்டு கொஞ்சிட்டு போயிடுவாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அடுத்த நாள் என்ன பண்ணேன், யாருக்கு தெரியாமல் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு நானும் எங்கள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு அடமாக நிற்கிறேன். எல்லாருக்கும் ஒரே இன்னும் ஷாக்கு. கொஞ்சம் தவறி இருந்தால் கீழே போட்டிருப்பேன். அந்த மாதிரி ஷி வாஸ் ஸோ ப்ரெட்டி அண்ட் பியூட்டிஃபுல். வி வர் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹர். ஆனால் இன்றைக்கி கடவுள்கிட்ட இன்னும் மகிமையோட, பசி இல்லாமல், தூக்கம் இல்லாமல், கவலை இல்லாமல் கடவுள்கிட்ட நல்லபடியாக இருப்பா. chosen are many, called are many, but chosen are few. So dice members, along with them, we are proud to see our son, our pastor also, Ms. Johnson. We all pray and we all desire that his ministry will be continued for many more years, and let their family be only for God, only for harvesting the souls. So let us assure our prayers, and let this family be not sorrowful over the demise of our thing, but be proud that she is with our Lord. And may God give her eternal peace and happiness to her, so that everybody will follow her steps and be the witness to God. Thank you for this opportunity. Praise the Lord. பிரிசிமாவை இழந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எப்படி மகளை நாங்கள் அவருடைய ராஜ்யத்துக்கு அனுப்ப போகிறோம், ஏனென்றால் பிள்ளை கொஞ்சம் கஷ்டப்படுகிறாளே என்று. ஆனால் இந்த அருமையான பாட்டு எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து இந்த நேரத்தில் இதை நன்றியின் கீதமாக பாட வைக்கின்றோம். ஏனென்றால் அந்த நாள் அவளுடைய தாயினுடைய பிறந்த நாள். அவள் தாயை தவிர வேறு யாராலும் அந்த ஒரு அழகான ஒரு வெல்கமை கொடுக்க முடியாது. அந்த வெல்கமை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவளுக்கு கொடுத்ததால அந்த நேரத்துக்காக இப்பொழுது நாங்கள் நன்றி சொல்லி ஒரு சின்ன பாடலை அவளுக்காக இந்த நேரத்தில் பாட விரும்புகின்றோம். In His time, He makes all things beautiful. In His time, Lord, please show me every day, as you're teaching me every day, that you do just what you say. In your time, in your time, in your time, you make all things beautiful.
faithful in your time. Lord, my love for you will bring me His song I say to sing. Be to all we lively sing in your time. In your time. Lord, we bow thee in your time. எங்களுடைய பிரயாசைகள் அல்ல, எங்களுடைய கனவுகள் இல்லை, எங்களுடைய கற்பனைகள் இல்லை, உம்முடைய சித்தம் நிறைவேறதற்காக கர்த்தாவே அருமையான மகனை ஆசீர்வதித்து எங்கள் வீட்டு செல்வ மகன், எங்கள் வீட்டு மூத்த மகன் ஜான்சனுக்காக நாங்கள் எங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நன்றியும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய ஒத்துழைப்பும் கொடுப்போம் என்று இந்த நேரத்திலே உறுதி கூறி உங்கள் தலைவணங்கி வணங்குகின்றோம். நன்றி அசப்பா, நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதும் தொடர்ந்து திரு சார்லஸ் தேவநேசன் அவர்கள் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். மேலே வந்துருங்க ஐயா, ஸ்டேஜில் வாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஸ்பெஷல் சாங் கிராண்ட் சில்ட்ரன் ஆயத்தமாக இருக்கும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஐயா பேசி முடித்த பிறகு குழந்தைகள் ஸ்பெஷல் சாங் பாட இருக்கிறாங்க, அவங்க ரெடியாக இருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் பிரிஸ்லா ஜெபக்கனி அவருடைய சகோதரன். எனக்கு ஒரு தங்கை உண்டு. எங்களுக்கு அப்புறம் 9 வருடங்கள் கழித்து பிறந்த ஒரு தங்கை உண்டு. நானும் என் சகோதரியும் 1 வருடம் 4 மாதம் இடைவேளை மட்டுமே எங்களுக்கும் அவளுக்கும். அநேக சூழ்நிலை எந்த வாக்கியங்களும் கோர்வையாய் வரமாட்டேன் இருக்குது. ஆனாலும் நாங்கள் அருமையாய் வளர்க்கப்பட்டோம். பெற்றோருக்கு மத்தியில் 2 என்னுடைய தகப்பனாருடைய மூத்த சகோதரிகள். அதில் ஒருவர் ஆர்மி ஆஃபீஸர், லெஃப்டினன்ட் கர்னல். அவர்கள் திருமணம் ஆகாமல் இருந்தார்கள். அந்த நாளிலே எங்களை ஒழுக்கத்திலும் கடவுளை அறிகிற அறிவிலும் எங்களை வளர்த்தார்கள். இப்படியாய் எங்களுடைய இளமை பருவம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. டு மேக் இட் ஷார்ட், அவள் சமீபத்தில் என்னோடு பேசி கொண்டிருந்த சில காரியங்களை மட்டும் நான் உங்கள் மத்தியில் தெரிவிக்கட்டும். ஆசிரியர்கள், அவளோடு வேலை செய்த ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறீங்களா? அவளோடு வேலை செய்தவங்க ஆசிரியர்கள் இங்கே யாராச்சும் வந்திருக்கீங்களா? கையை தூக்க முடியுமா? தேங்க்யூ, தேங்க்யூ. வீட்டு பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் யாரும் வந்திருக்கீங்களா? தெருவில் இருக்கிறவர்கள், நெய்பர்ஸ், கொஞ்சம் கையை உயர்த்துங்களேன். தேங்க்யூ, தேங்க்யூ. உங்களுக்கு தான் இந்த ஒரு வார்த்தை, உங்களுக்கு தான் இந்த ஒரு அஷூரன்ஸ். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு கடைசியாக ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் உண்டு. அவர் ஆங்கில ஆசிரியையாக இருக்கிறபடினால இந்த வார்த்தையை நான் சொல்லட்டும். The dangerous word in entire English vocabulary is the word called guilt அப்படின்னு சொல்லுவார்கள். குற்ற உணர்வு அது ஒரு மனுஷனிடத்தில் உள்ளே இருக்கும் வரையான அவனை அதை கொன்று போட்டு கொண்டே இருக்கும். ஒன்று, அவள் அதை சொல்லாமல் சென்று விட்டாளே என்ற ஒரு குற்ற உணர்வு. அதற்கு பிற்பாடு இவள் என்ன சொல்ல வந்தாள் என்று சொல்லி சக ஆசிரியர்களும் அவள் வீட்டின் அருகாமையில் இருக்கிற மற்றவர்களும் கூட இவர் என்ன சொல்லாமல் போய்விட்டார்கள் என்ற ஒரு குற்ற உணர்வும். அதற்கு பிற்பாடு எல்லாருடைய ஆத்மாக்களின் ஓரத்திலும் ஏதோ ஒரு மீட்பை குறித்ததான ஒரு குற்ற உணர்வு, மீட்கப்பட்டோமா என்ற ஒரு குற்ற உணர்வு. இதை அவள் ஒரு செய்தியாக மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன்னால் நாங்கள் கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டோம். ஒரு செய்தியாக இதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற எப்பொழுதும் என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது எங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக இருந்தாலும்
அதை அறிவிக்காமல் போய்விட்டேனே என்று சொன்ன ஒரு ஒரு குற்ற உணர்வு அவரிடத்தில் இருந்தது. அதை லகுவாக இந்த ஆசிரியர்களுக்கும் அவள் வீட்டில் அண்டையிலே இருக்கிறதான சகோதர சகோதரிகளுக்கும் நான் தைரியமாய் சொல்லட்டும். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தம் சிந்துதலே ஒரு மீட்பு இருக்கிறது. அந்த மீட்பு அந்த ஆத்மாவில் இருக்கிற குற்ற உணர்வை நீக்கி போடுகிறது. இதை இருதயத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கை செய்தால் நீ கிறிஸ்துவின் மார்க்கத்துக்குள்ளாய் கால் எடுத்து வைக்கிற முதல் அடி என்று அதனுடைய அர்த்தம். நம்ம அருகிலே உட்கார்ந்திருக்கிற போதகர், ஹீஸ் ஹைலி ரெஸ்பெக்டட் பாஸ்டர் இந்த என்டையர் சவுத் இந்தியா, பாஸ்டர் ஆனந்த் அவர்கள். ஆங்கிலத்தில் அந்த நாளில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவார்கள். நாங்கள் எல்லாம் அவரோட ஃபேன். அந்த நாளில் அவரும் சேர்ந்து அதை ஒத்துக்கொள்வார் என்று நான் நினைக்கிறேன். ஆக இந்த மீட்பை எல்லோரும் பெற்றாக வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு ஒரு ஆதரவு, அவளுக்கு ஒரு ஆசை. அந்த நாளிலே இது எப்படி சொல்ல போகிறோம் என்று சொல்லி அவளால் பலவீனப்பட்டிருக்கிற அந்த சமயத்தில் அவளால் அதை பூர்ணமாக அதை செய்ய முடியவில்லை. ஆனால் என்னிடத்தில் ஃபோன் செய்து அங்கலாய்ப்பாள். அதற்கு நானும் ஒரு சின்ன ஒரு வழியை உங்களுக்கு புரியும்படி சொல்லி நான் இதை முடிக்கிறேன். இப்பொழுது நடந்த இந்த சங்கதியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வளர்ந்து பாடுபட்டு சிலுவையில் அறைந்து இப்படியா ரத்தம் சிந்தினதை கண்ணார பார்த்த ஒரு மனுஷன், உயிர் தெழுந்து வந்ததையும் மற்ற சீஷர்கள் எல்லாம் பார்த்தார்கள். ஆனால் இவன் மட்டும் பார்க்கவில்லை. அவன் சொல்கிறான், அவர் உயிர் தெழுந்து வந்ததை அவருடைய கைகளின் அந்த துவாரத்தில் நான் என்னுடைய விரலை விட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்ன அந்த மனுஷனுக்கும் அவர் காட்சி கொடுத்தார். அப்படி காட்சி பெற்ற மனுஷன் அந்த இடத்துல தங்கிவிடவில்லை. அந்த மற்ற 12 பேரும் கூட பல திசையிலே சென்று அவருடைய சத்தியத்தை பரப்பினார்கள். நம் நாட்டில் வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு மனுஷனை பரங்கி என்று சொல்லுவோம். அப்படிதான் இந்த பரங்கி மலை நம்முடைய வட்டாரத்தில் தோன்றினது. பரங்கி மலை என்ற அந்த பேர் அங்கே வந்தது. அதுதான் சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு இன்றும் நின்று கொண்டிருக்கிறதான ஒரு உண்மை. இந்த சத்தியத்தை கண்ணெதிரே பார்த்த அந்த மனுஷன் இந்தியாவுக்கு வந்து அந்த மலையின் மேல், அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கி மலை என்ற மலையின் உச்சியில் அவன் இதே நம்பிக்கைக்காக அவன் அங்கே கொலை செய்யப்படுகிறான். நாம் எத்தனையோ முறை இந்த வட்டத்தில் சென்றிருப்போம், வந்திருப்போம். ஆனால் அந்த மலையினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியவில்லை. அந்த மலையினுடைய ஆதாரம், உண்மை ஆதாரம் என்னவென்று சொன்னால், அதற்கு பின்பதாக 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை நேராய் பார்த்து இங்கே வந்து சொல்லும் பட்சத்தில் அதே வேளையில் அவன் இங்கே கொலை செய்யப்பட்டான் என்பதுதான் உண்மை. ஆக இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை அவள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு அங்கலாய்ப்பு அவர்கள் இருதயத்தில் இருந்தது. ஆனாலும் அவளுக்கு சொல்லாமல் போய்விட்ட ஒரு தருணம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் ஆகினாலே இந்த தருணத்தை நாங்கள் குடும்பமாக ஏற்று இப்படி ஒரு அருமையான ஒரு மீட்பு, இந்த மீட்பு இருதயத்தின் ஆழத்தில் ஆத்துமாவில் ஒரு ஓரத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறதான இந்த ஒரு குற்ற உணர்வு எந்த நம்பிக்கையில் இருந்தாலும் சரி, இது வெளியேற வேண்டும் என்று சொன்னால் இந்த சுவிசேஷத்தை வாயிலே அறிக்கை செய்து இருதயத்திலே விசுவாசித்து அந்த ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் அவள் சார்பாக இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன். ஆக இந்த தருணத்தில் அவளுக்கு ஒத்தாசையாக இருந்த சக ஆசிரியர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறதான எல்லா சகோதரிகளுக்கும் நன்றி செலுத்தி தொடர்ந்து அவளுக்காக அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆமென். இப்பொழுதும் ஒரு சிறப்பு பாடல், கிராண்ட் சில்ட்ரன், பேர பிள்ளைகள் முன்பதாக வந்து ஒரு சிறப்பு பாடல், ஸ்பெஷல் சாங் பாடுவாங்க. உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன்.
Bless the Lord, oh my soul, oh my soul. I worship His holy name. Sing like never before, oh my soul. I worship His holy name. And the song I'm sung is the new day darling. It's time to sing a song again. When the ever main pass and we ever ask me follow me. I rest be singing when the evening round. Bless the Lord, oh my soul, oh my soul. I worship His holy name. Sing like never before, oh my soul. I worship His holy name. Then I worship His holy name. Thank you. Thank you. Good evening, everyone. I'm Sarah. I'm the first granddaughter of our family. I'm proud and blessed to have such a graceful, knowledgeable, and godly Amachi Prisla Jabakani. She taught us discipline in a strict way. She was always been a friend and mentor. She was a great teacher, and now she's a loving angel of our family. I thank God to have such an awesome Amachi. Thank you. நல்ல கரங்களை தட்டி அன்பான குழந்தைகளுக்காக தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். பேசுறீங்களா? சொல்லுங்க. ஓகே, குட். அன்பான குழந்தைகள் நல்ல பாடினாங்க. அவங்க அம்மாச்சியை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொன்னாங்க. அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த குழந்தைகளை கடவுளுக்குள்ள அவங்க நடத்தி இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தொடர்ந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். இப்போதும் வேத பாடத்தை வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1-8 வசனங்களை நம்மத்தில் இருக்கிற திரு ஜெயசீலன் ஐயா அவர்கள் முன்பதாக வந்து வாசிக்கும்படியாய் அன்போடு கூட அழைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 4 வசனங்கள் 1-8 வசனங்களை இந்த கூடுகைக்கு ஆதாரமாக, தேவ செய்திக்கு ஆதாரமாகவும் வாசிக்கலாம். இன்னும் ஒரு சிலர் பேச இருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். 4ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள் முடிய. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாவுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்பதே. ஆமென்.
வாசித்த திருவசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் பிள்ளைகள் முன்பதாக வந்து சகோதரி பியூலா அவர்களும் எப்சி அவர்கள் முன்பதாக வந்து உடைய தாயாரை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பேசும்படியாய் அன்போடு கூட அழைக்கிறேன். அதனைத் தொடர்ந்து திரு பிரேம்குமார் அவர்கள் ஆயத்தத்தோடு கூட இருக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். Praise be to God. It's today it's been highlighted that we are remembering Priscilla Jabekani, but we are celebrating Priscilla Jabekani. Like we are celebrating the life, the legacy, all a beautiful nature, and whoever knows her, each and every soul whom she has met is like celebrating the life of Priscilla Jabekani. I would like to compare my mother, my beloved mother, Priscilla, with a flower, because in her external appearance, she'll be very beautiful, as we all know, very pretty and gorgeous, and her nature is so fragrancy. She is fragrancy in nature, and there are three characteristics which a flower adapts. That is, the first one, it's been strongly rooted. In such a way, my mother was strongly rooted with the amazing grace of Christ. That is the first witness as a elder daughter. I'm here to proudly say it. ரொம்ப ஒரு ஆணித்தரமான பிலீஃப் கிறிஸ்துவின் பேரில், கர்த்தரின் பேரில் அவங்களுக்கு எப்போவுமே இருந்துச்சு, till her last breath. And she'll not only keep the thing within her, but then to whomever she met, like throughout her life, wherever she was and whomever she met, she used to say all the miracles that had happened in her life. And that is the first thing I just wanted to highlight it today. She was blindly and strongly, firmly rooted in Christ throughout her life until her last breath. The second thing is, as the flower, it keeps growing. The second point, secondly, that is, she was keep on growing. Before her marriage, she did her basic degree BA, and she didn't stop with that. Secondly, like she started upgrading her skills and her educational talents, along with the nurturing of myself and my sister in the absence of my father, because he'll be in the somewhere in abroad. Like he was in Kuwait, like till I completed my PG, he was there in Kuwait. But then she played the dual role in nurturing us, and she was the first to everyone. Like she was the first daughter, first sister, first first marumagal, and then I could proudly say that God's favor was amazing in her life. As the second thing, she was kept on growing, and she didn't stop, and she had God as the driving force, and she was keep on growing, upgrading herself each and every year. Third, I would like to quote, like plants, the flowers, wherever it is been planted, it will bloom. Like she would proudly say that I'm a city girl. It is because she was born and brought up in Nungambakam. She completed her schooling in Vidyodayas, and getting married and settling in Porur was just a different thing for her. Extremely different set of people, different set of traditions, and like the place, everything, it was just like unfolding the blind from a different thing. So as a flower, wherever she was kept, she was blooming and blooming with a beautiful, attractive nature, not only externally but also within. Like she used to say in a humorous way that her father used to tell her not to listen to the people who speak filthy language, like குடுவாஞ்சேரியான்னு எங்கள் அப்பா கேட்பாரு. பட் இப்போ நான் கவர்மெண்ட் வேலையே அந்த குடுவாஞ்சேரின்ற பிளேஸில் தான் இருக்கேன் அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி as a flower, how it gets adapted to the temperature, the soil, whatever the struggles, the flower would bloom at the end. Likewise, she had a root strongly within Christ,
and she was kept on upgrading and kept on growing. And thirdly, she was blooming wherever she was planted. In between, she was in Vellavedu, and she created a big empire, like she was like a queen conquering the entire place. Till date, the respect, the love she has in that place is incredible. And later on, she was admitted as a teacher, government teacher in Viluppuram, where she would haven't stepped into that place until she was posted there. And even there, she used to say, நான் தனியாக இருக்கேன், ஹாஸ்டல்லேருந்து போகிறேன், இதெல்லாம் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் என்னோட அப்பா வந்து வீட்லேயே ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் டீச்சர்னு சொல்லிட்டு என்னை பெருமையாக வந்து பார்த்துட்டு போனது எனக்கு ஒரு பெரிய ஹானர் சொல்லுவாங்க. அந்த tribulations, frustrations, whatever it is, because everything was happening with the absence of my father. He was not there with us. He used to be in abroad. So she was a beautiful flower, and because of her, it has become like a beautiful garden now. Like myself and my sister, and after us, our daughters. So ours is a beautiful garden. And I would like to say that she was not only sympathetic, but she was empathetic. Like, as for example, if she sees a dog nearby my house, immediately she'll say, and the puppy சாப்பாடு வெச்சியா, ஒரு bird அங்க இருந்துச்சுனா அது கொஞ்சம் ரைஸ் வெச்சியா. So she was, whichever thing, whomever it is or whatever, even if it is a non-living thing or an animal or a human, whomever it is in front of her, she'll feel empathetic. And her energy level was too high till the last day. And at this moment, I would like to dedicate this day to my father, who was with her till the last breath. I humbly request the gathering to show a thumbs up to him, like till the last minute he did. Heart and soul he gave, and he was with her till her last breath. And we are witnessing it proudly that they were the incompatible and mutually perfect together till the last date. And all her genuine nature, her innocence was appreciated and crowned by the Lord with a perfect husband. That she was like a crystal. She was like shining till the end. It's all because of not the better half, the best half she had in life. I would humbly request the gathering to show a thumbs up to him in honoring. It is his duty, but then not even a single day he would say, என்னால் முடியல, நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் கிட்ட ஒரு நாளுமே சொன்னதில்லை. என்னோட பாட்டு ஒரு 50%, தங்கச்சியோட பாட்டு ஒரு 50% இருந்தாலும் 200% he would be with her. He was there. He was so supportive. He from the beginning of the day till the end, he will be with her. And I request the gathering to kindly uphold our family, especially our father and us, in your prayers. And she was very much fond of her siblings and her chitti, Daisy Amachi. Even on the last day, she made a call. After us, she'll be longing for her sister Annie Chitti and Charlie Mama and Daisy Amachi and Irene Chitti. She'll always hang around, and she'll ask us to inquire. Like, she will not leave us. She'll be insisting us to check with the elderly people at home, make a call, just check how they are doing, have a routine checkup with all the elders at home. So we are missing her very badly, but then we are comforting ourselves and we are accepting it that she is in a better place with no pain and no hunger, and she is in a better place. So we are there to follow up all the legacy she has left with us. And on behalf of our family, I thank each and every one of you who have spared your time and despite your busy schedule. And
for joining us during the funeral and who came till the cemetery. And thank you so much. Kindly remember us in your prayers. Thank you. Amen. Hallelujah. ப்ரேஸ் பி டு காட். மம்மி நிறைய ஊழியம் செஞ்சுருக்காங்க. அதில் என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணி எனக்கு ரொம்ப தாக்கம் நிறைய இருந்த ஒரு ஃபியூ ஊழியம் மட்டும் நான் குயிக்காக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வீட்டில் நிறைய பாக்ஸஸ் ஆஃப் பைபிள்ஸ் இருக்கும். ப்ளூ புக்குன்ற மாதிரி தான் சின்ன வயசில் தெரியும். நிறைய பாக்ஸஸ் ஆஃப் பைபிள்ஸ் இருக்கும். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் ஆர் அட்லீஸ்ட் எவ்ரி அதர் வீக்கெண்ட் ஹாஸ்பிட்டல் விசிட் போவோம். ஸோ அங்கே ஹாஸ்பிட்டல் விசிட் போகும்போது என்னையும் நான் ரொம்ப குழந்தையாக இருக்கும் போது ரொம்ப சின்ன வயசுலேயே என்னை கூப்பிட்டு போவாங்க. ரூமாக போய் பெர்மிஷன் கேட்டு எல்லாருக்காகவும் இசிஐ சர்ச் மெம்பர்ஸோடு சேர்ந்து வாலண்டியர்ஸ் டீச்சர்ஸோடு சேர்ந்து போய் ரூமாக போய் ப்ரே பண்ணுவாங்க. அப்போ என் கையில் தான் பைபிள் இருக்கும், என்னை தான் கொடுக்க சொல்லுவாங்க. பைபிள் ட்ராக்ஸ் கொடுத்து அதுதான் எனக்கு நான் இனிஷியலாக என்னை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம், என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயம் அது. செகண்ட் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து நிறைய விடோஸ் இருப்பாங்க, வயசான பாட்டிங்க இருப்பாங்க. ஸோ மந்த்லி எவ்ரி மந்த் என் கையில் தான் காசு இல்லை, அக்கா கையிலையோ காசு கொடுத்து போய் அவங்களுக்குலாம் அந்த விடோஸ்க்கெல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ கொடுக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உன் அம்மா மாதிரி நீயும் பெருசாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் another thing that stayed with me. அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஈஸி கொலப்பாக்கம் வந்து ஃபஸ்ட்டு பரணிபுத்தூர் சர்ச்சில் வந்து ஒரு வீட்டுக்கு மேலே தான் அந்த சர்ச் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஒரு சர்ச்சாக போய் டாடி வேலையெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு ப்ராப்பர் சர்ச் செட்டப்பில் வந்து நாங்கள் போனது கொலப்பாக்கம் தான். ஸோ அதில் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். பட் அப்போ வந்து நான் பிஇ படிச்சுட்டு இருந்தேன், பியூலா வந்து எம்இ படிச்சுட்டு இருந்தா. மம்மியோட சிங்கிள் சேலரி மட்டும்தான். அப்போ டாடிக்கு சர்ச்சில் சேலரி இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அப்போ நாங்கள் போய் அந்த சர்ச்சில் போய் பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு போனோம். பட் அந்த சர்ச் பார்த்திங்கன்னா லைட் எலக்ட்ரிசிட்டியோ ப்ராப்பர் ஃபேனோ ஒரு மைக்கோ ஸ்பீக்கரோ எதுவும் கிடையாது. தரை எல்லாம் ஃபுல்லாக உடஞ்சி போயிருக்கு. ஃபுல்லாக மோல்டு, சர்ச் ஃபுல்லாக மோல்டு இருக்குது. ஒரு பூத் பங்களா மாதிரி தான் இருந்தது. அது இல்லாமல் சர்ச்சுக்கு பின்னாடி இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாட்டில்ஸ், லைக் அது ஒரு ட்ரிங்கிங் ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போது அந்த ஒரு சுச்சுவேஷனில் போகும்போது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம், இந்த சர்ச் என்ன பண்ணலாம், இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லோரும் நாங்கள் டிசைட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே எல்லாருமே ஹம்பிள் பீப்புள் தான், அவங்கக்கிட்ட போய் இதுக்காக நான் எதுவும் கேட்க முடியாது. உடனே மம்மி என்ன சொன்னாங்கன்னா, காசும் எங்ககிட்ட அப்போ அந்த டைமில் அவ்வளோவா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ மம்மி வாஸ் லைக், என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருங்க, இல்லை மார்கேஜ் பண்ணி லைக் சர்ச்சை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எங்களுக்கு எதுவுமே இல்லைனா கூட ஷி வாஸ் ஸோ ஸ்டான்ச், லைக் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த சர்ச்சில் சிவில் ஒர்க், கார்பென்ட்ரி ஒர்க், மைக் வாங்கினது, ஸ்பீக்கர் வாங்கினது, பின்னாடி இடத்த சரி பண்ணது எல்லாம் மம்மியோட ஜுவல்ஸ் வச்சு பண்ணது. ஸோ நான் பெருமைக்காக சொல்ல, பட் தட் ரியலி இம்பேக்டட் மீ. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க வந்து வெள்ளவேடும் ஒரு ஸ்கூலில் இருந்தாங்க. அந்த ஸ்கூல் நான் என்னையும் 2 இயர்ஸ் அந்த ஸ்கூல் கூப்பிட்டு போனாங்க. நானும் அங்கே படிச்சிருக்கேன். ஸோ இப்போவே அது ஒரு நோட்டோரியஸ் ஏரியா. 20 years பேக் இட் வாஸ் ஈவன் மோர் நோட்டோரியஸ். லைக் அங்கே நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கும். எப்போ பார்த்தாலும் நியூஸஸ் ஆஃப் மர்டர், சூசைட் இது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது மம்மி வீட்டுக்கு வந்து அடிக்கடி அதை பற்றி சொல்லுவாங்க, இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்களுக்கு டக்குன்னு ஒரு தாட் வந்துச்சு. எப்படின்னா மார்னிங் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் அழுதுகிட்டே வருவாங்க ப்ரேயருக்கு, வீட்டில் சண்டை போட்டுட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இனிமேல் எல்லா அசம்பிளிலையும் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் ப்ரேயர். பட் இனிமேல் வந்து இங்கே பைபிள் ரீடிங் அண்ட் ப்ரேயர் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் பண்ணணும். ஏன்னா அப்போ பேரண்ட்ஸ் வரும்போது யாராவது சூசைடல் தாட்டில் இருந்தாங்கன்னா இந்த ப்ரேயரோ ஒவ்வொரு நாள் இந்த வசனமோ ஏதாவது ஒரு விஷயம் அவங்களை ஆறுதல் படுத்தி அவங்க அது சூசைடல் தாட்ஸ் விட்டுருவாங்களா, ஏதாவது ஒரு ஆறுதல் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க அதை கூட அந்த அசம்பிளியை கூட தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ சொல்லி ஒரு ஊழியமாக பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே இருக்கிற கேர்ள்ஸ்க்கெலாம் சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும். லைக் 10th 8th படிக்கிறவங்க என்னோட கிளாஸ்மேட்டுக்கெலாம் கல்யாணம் ஆகிருக்கு. ஸோ அவங்க வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு எவ்வளோ முடியுமோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. எத்தனையோ கேர்ள்ஸோட லைஃப் வந்து சீக்கிரமாக மேரேஜ் பண்ணாமல் அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஆட்டோவில் போனாலும் சரி, ஆட்டோ டிரைவர்கிட்ட அவங்க ஃபேமிலி பற்றி விசாரித்து உடனே ஏசப்பா பற்றி சொல்ல ஆரம்பிப்பாங்க. சத்தியத்தை தெரிஞ்சுக்கோங்க, ஏசப்பா கிட்ட நீங்கள் வரணும், உங்கள் ஆத்மாவை எப்படியாவது ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆட்டோவில் போகிறாங்கனாலே ப்ரே பண்ணிவிடுவாங்க. ஏசப்பா நான் போகிறேன், நீங்கள் எனக்கு இன்னைக்கு ஒரு ஆத்மாவை தாங்க, நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறத்துக்கு முன்னாடி ப்ரே பண்ணுவாங்க. பஸ்ஸில் ஏறத்துக்கு முன்னாடி என் பக்கத்தில் இருக்க பேசஞ்சர் கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் பஸ்ஸில் ஏறுவாங்க. அதே மாதிரி எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ பஸ்ஸில் ஆட்டோவில் போகும்போது கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி அவங்க எத்தனையோ விதத்தில் ஆத்மா ஆதாயம் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது கரெக்டாக 2011 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் வந்துச்சு. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. ஸோ அப்போலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 இயர்ஸ். எசேக்கியா ராஜாக்கு எப்படி 15 இயர்ஸ் ஏசப்பா கூட்டி கொடுத்தாங்களோ அதே மாதிரி மம்மிக்கு இந்த 15 இயர்ஸ் ஏசப்பா கூட்டி கொடுத்ததான் நான் விசுவாசிக்கிறேன். அது இல்லாமல் அந்த 15 இயர்ஸில் அவங்களுக்கு நிறைய சோதனை, போராட்டம், பாடுகள் நிறைய இருந்துச்சு. ஆனால் சோதனைக்கு
சோதனை இருக்கும்போது அதுக்கு தப்பிக்கொள்கிற ஒரு போக்கையும் ஏசப்பா உண்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த போக்கு தான் ஐ பிலீவ் இட்ஸ் மை டேடி. ஏன்னா வேறு யாராலையும் அந்த மாதிரி என் மம்மியை பார்த்துருக்கவே முடியாது. மம்மியோட டீல் பண்ணுறது, மம்மிக்கிட்ட அவ்வளோ அன்பாக அவங்கள எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அவருக்கே பைபாஸ் சர்ஜரி நடந்துச்சு, பட் அவர் மம்மியை பார்த்துப்பாரு. அது மாதிரி அவருக்கே கோவிட்ல போய் அட்மிட் ஆகிட்டு வருவார், பட் அப்புறம் கூட மம்மியை வந்து பார்த்துப்பாரு. ஸோ அப்படி வந்து மம்மியை ஒரு ஒய்ஃப் மாதிரி இல்லாமல் ஒரு பேபி மாதிரி வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு சோதனைக்கு தப்பிக்கொள்கிற ஒரு போக்கு டாடி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட், லைக் ஷி வாஸ் பிளெஸ்ட் வித் லாட் ஆஃப் குட் திங்ஸ், லைக் பீட் டேடி ஆர் பீட் டீச்சர்ஸ், பீட் நெய்பர்ஸ், எல்லாருக்கிட்டையும் லைக் ஷீ காட் லைக் லாட் ஆன் த பிரின்சிபலாக இருக்கட்டும், கூட இருக்க டீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் அவங்களுக்கு தயவு கிடச்சிச்சு. ஸ்கூலில் அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி. அவங்களே ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னால் கூட ஸ்கூலில் வேணாம் நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லி ஸ்கூலில் ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வைப்பாங்க. ஸோ அப்படியே அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் தயவு கிடச்சிச்சு. ஸோ மம்மிக்கு நாங்கள் பண்ணுற ஹார்டர் என்னென்னா, லைக் டு டேக் கேர் ஆஃப் டேடி. அவங்க விட்டு போன ஊழியத்தை நாங்கள் இன்னும் உண்மையை உத்தமமாக செய்யணும். அது இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன் we have to like bring them up in Christ. So இதுதான் நாங்கள் மம்மிக்கு பண்ணுற ஹானராக இருக்கும். And I really thank you all for coming and remember our family in your daily prayers. Thank you. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதும் கடைசியாக பிரேம்குமார் அவர்கள், திரு பிரேம்குமார் அவர்கள் பேசும்படியாய் அழைக்கிறேன். அதனைத் தொடர்ந்து ஒரு வீடியோ கிளிப் இருக்கிறது, அதை ரெடி பண்ணிக்க. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. எனக்கு பாஸ்டரமாக லாஸ்ட் 4 வருஷம் தெரியும். அவங்கள நான் பார்த்த பார்வை ஒரு தேவ மனுஷியாக மட்டும்தான். அவங்க பாஸ்டர் ஊழியம் செய்கிற சபையில் ஒரு அங்கத்தினராக இருந்து அவங்கள ஒரு தேவ மனுஷியாக தான் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க மரித்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அவங்க லைஃபே சம பண்ணால் அன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு எங்கள் சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன். அந்த கன்வென்ஷனில் பாஸ்டரமாக பண்ண ஜெபத்தை இன்றைக்கி நான் நினச்சா கூட எனக்குள்ள ஒரு எலக்ட்ரிசிட்டி ஓடும். அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக அவங்க போராடி ஜெபித்தாங்க. அவங்களோட கடைசி ஜெபம், கடைசி ஒரு லென்த்தி ப்ரேயர். அது ஒரு நிமிஷத்தில் பண்ண வேண்டிய ப்ரேயர். ஷி வாஸ் ப்ரேயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக எத்தனை பேருக்கு இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கணுமே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மிகுந்த போராட்டமாக ஜெபிச்சாங்க. இந்த இடத்துல நான் சொல்லும்போதே எனக்குள்ளே ஒரு நடுக்கம் வருது. அந்த சுவிசேஷத்திற்காக அவ்வளோ போராடினாங்க. அதே போல் எங்கள் பாஸ்டர் நான் பார்க்கணுன்னா, பாஸ்டர் அம்மாவையும் அவங்க பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க சபைக்காக ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு. எங்கள் பாஸ்டர் இதுவரைக்கும் பாஸ்டர் அம்மாவோ அது சபை மக்கள்கிட்ட சொன்னதே கிடையாது. அவர்களுடைய மிகுதியில் கொடுக்குற மாதிரி தான் காட்டுவாங்களே ஒழிய இவ்வளோ பிரயாசப்பட்டு செய்கிறாங்கங்கிறத சபையில் காட்டினதே கிடையாது. அதே போல் எங்களுக்கு ஒரு பாடு என்றால், எங்கள் வீட்டில் ஒரு மரணம் வந்துச்சுன்னா எங்களுக்காக முதல்ல நிற்கிறது எங்கள் பாஸ்டர் அம்மாவாக இருப்பாங்க. ஒரு முறை என் ஒய்ஃபுக்கு கன்சீவ் ஆகி ஹாஸ்பிட்டலில் போயிருக்கிறாங்க. பயங்கர பயத்தில் தான் நாளாக நின்றுட்டு இருந்தேன். எங்கள் பாஸ்டர் அம்மாவோட கால் வந்துச்சு. பாஸ்டர் ஃபோன்லேருந்து கால் பண்ணி அவன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுனாங்க. ஒரு நிமிஷம்தான், அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டிங். அந்த கம்ஃபர்ட் உள்ளே வரும் பொழுது நீங்கள் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு தைரியம் வந்துடும். எங்கள் பாஸ்டர் அம்மா அவ்வளோ சுவிசேஷத்துக்கு போராடினாங்க. அதே போல் எங்கள்கிட்ட சபை மக்கள்கிட்ட அவங்க பார்த்து சொல்கிறதெல்லாம், சுவிசேஷம் எப்படியாவது போகணும் தம்பி, எந்த ஊழியத்தையும் விட்டுறாதீங்க, எந்த ஊழியத்தையுமே விட்டுறாதீங்க. கிராம ஊழியங்கள் போகும் பொழுது எங்களை புஷ் பண்ணுவாங்க. அவங்களால வர முடியாது, ஆனால் இங்கே எல்லாத்தையும் புஷ் பண்ணுவாங்க, போங்க. அது மாதிரி ஆட்டோவில் வர்றாங்கன்னா ஆட்டோக்காரரை வம்படியாக சபைக்குள்ளே வாங்க, நாள் ஃபுல்லாக நீ ஓடிட்டே தான் இருக்க, சபைக்குள்ளே வந்துட்டு போ அப்படின்னு யார்கிட்டனாலும் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. வீடுகளில் நடக்கிற கூட்டங்களில் வரும்பொழுது அந்த வீட்டில் யாராவது ஒரு பிரச்சனைக்குள்ளே போயிட்டுருக்காங்க, பர்சனல் அட்வைஸ் தேவைப்படுது அப்படின்னா எங்கள் பாஸ்டர்மா தைரியமாக கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுவாங்க. அவங்க என்ன பிரச்சனையில் போயிட்டு இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லுவாங்க. நீ பண்ணுறது தப்பு, இந்த தப்பு நீ செய்யக்கூடாது. இதை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ஒரு அம்மா எப்படி பேசுவாங்களோ ஒரு பிள்ளைகிட்ட, அதே போல் தான் எங்கள் சபை மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் தைரியமாக நேருக்கு நேர் பேசுவாங்க. யார்கிட்டையும் பூசி மொழிகள்லாம் பேச மாட்டாங்க, நேருக்கு நேர். நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு தேவ ஊழியர்களை இனி பார்க்க முடியுமா என்பது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. எல்லாத்துக்கும் மேலே எங்கள் பாஸ்டர், அதாவது பாஸ்டர் ரொம்ப எங்கள் வீட்டில் 2 மரணம் நடந்துச்சு. அந்த சூழ்நிலைக்குள்ளே போகும்போது பாஸ்டர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பாஸ்டர் கூட பேசி கொண்டு இருக்கும் பொழுது பாஸ்டர் அம்மாவும் சேர்ந்து
சத்தியத்தின்படி நம்மளை நடத்துறது, சத்தியத்தின்படி என்னைய நேர் வழியில் காட்டுறது. இப்படி ஒரு ஊழியர்களை இனிமேல் பார்க்க முடியுமா, இன்னொரு ஜெனரேஷன் இந்த மாதிரிலாம் ஊழியர்களை பார்க்க முடியுமான்னு என்ற என்னால் நேற்று கூட பார்க்க முடியவில்லை. நேருக்கு நேர் நம்மளுடைய பிரச்சனையை, அதுமாதிரி பாஸ்டர் அம்மா பார்த்துக்கிற விஷயத்தை ஒரு நாள் என்கிட்ட பர்சனலாக சொன்னாங்க. ஊழியம் செய்யணுன்னா ஃபேமிலியும் ஃபுல்லாக பார்க்கணும், அதே போல் கர்த்தருடைய ஊழியத்துலேயும் ஒரு பிட்டு கூட விடக்கூடாது, அங்கேயும் நம்ம ஃபுல்லாக செய்யணும். இதுக்கு அப்புறம் தான் பிரதர் மித்த எல்லாமே, இதுக்கு அப்புறம் தான் மித்த எல்லாமே. இந்த கர்த்தருடைய ஊழியத்தை எப்படி செய்யணுங்கிறத இந்த குடும்பத்தார் நன்கு அறிந்திருக்கிறார்கள். இது ஒரு சபை அங்கத்தினராய் இப்படி ஒரு ஊழியர்களை பெற்றிருப்பது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். நிறைய சாட்சிகளை ஆண்டவருக்கு மகிமையாய் இந்த ஜெப கூடுகையில் கேட்கும்படியாய் கடவுள் உதவி செய்திருக்கிறார். நல்ல ஒரு ஊழியக்காரமாவா அவங்க வாழ்ந்து ஆண்டவருடைய மகிமைக்குள் அவர்கள் பிரவேசித்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை போற்றி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு வீடியோ பிரசன்டேஷன் அவர்களை குறித்து இப்பொழுது காண்பிப்பார்கள். அட்வைஸ் மேல அட்வைஸ் டெய்லி என்ன பண்ணுவோம், லெசன்ஸ் நடத்துக்கு முன்னால வில் டீச் them இப்படி நடக்கணும், இப்படி இருக்கணும். இட்ஸ் நாட் bothered how your father is, how your mother is. Your generation should come up, yours should come up in flying colors. All this we were just advising them. So today they have grown up and they are coming and standing. I just got delighted, amazed, I was shocked. எனக்கு நம்பவே முடியல. எல்லாரும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க, சப் கலெக்டர்ஸ் அண்ட் வாட் எவர் இட் இஸ், எல்லாம் பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ த கிரெடிட் கோஸ் டு த டீச்சர்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் வொர்க்ட். ஏன்னா ஸ்கூலுக்கு வரதுக்கே கொஸ்டின் மார்க்காக இருக்கும், ஸ்கூலுக்கு வரதுக்கே கொஸ்டின் மார்க்காக இருக்கும். வந்துட்டு ஓடுவாங்க, as this boy said, and he will come and run. ஸோ நாங்கள் அவனை பிடிக்கிறதுல தான் இருப்போம். பட் எவ்ரிதிங் சப்சைடட். அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி they are just வெரி குட். நல்லா உங்களுக்கு சொல்லி எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். உண்மையாகவே கடவுள் அவங்கள எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தோடு கூட நடத்தி இருக்கிறார். பல பாடுகளுக்கு மத்தியில் ஆண்டவர் அவங்களை சாட்சியாய் இந்த உலகத்தில் வழிநடத்தி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை போற்றி கொண்டிருக்கிறோம். தேவ செய்தியை கேட்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஜெபம் செய்வோம். நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் மார்ட்டின் ஐயா அவர்கள் ஜெபிக்கும்படியாய் அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்தி கேட்க போகிற கர்த்தருடைய செய்திக்காக ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை நேரத்துக்காக, இந்த இரவு நேரத்துக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அன்பு சகோதரி பிரிசில்லா அவர்களை கர்த்தர் நீர் இந்த உலகத்தில் படைத்தீர். அவர்களை கொண்டு அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினீர். யோபு இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இந்த நேரத்தில் அந்த வார்த்தையை நினைக்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரே பயன்படுத்தினீர். ஆண்டவரே, அவர்களை எடுத்துக்கொண்டீர். அந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த எல்லா விதமான கிருபைகளுக்காக, தாளந்துகளுக்காக, கர்த்தர் கொடுத்த ஆத்துமாக்களுக்காக ஆண்டவருமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, இந்த நாளிலும் கூட அருமையான சகோதரனுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவருமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகளும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அநேக மக்களுக்கு அவர்களுடைய தாயார் என்ன செய்தார்களோ, எப்படி சுவிசேஷத்தை அறிவித்தார்களோ, அப்படியே பிள்ளைகளும் தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக, பரலோக ராஜ்யத்துக்கென்று வாழுகிற பிள்ளைகளாக, பரலோக ராஜ்யத்துக்கென்று அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்துகிறவர்களாக கர்த்தர் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும்படிக்காக செபிக்கிறோம். இப்பொழுதும் அவர்களை கர்த்தர் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இளைப்பாறுதலுக்குள்ளே அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுகிறோம். நீதியின் கிரீடத்தை அருமையான அன்பு சகோதரிக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பெரும் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, உங்களை மறுபடியுமாய் வரவேற்கிறோம். கிட்டத்தட்ட இந்த கூடுகை, இந்த ப்ரேயர் மீட்டிங் 1.25 மணி நேரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. சரியாய் ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்தோம். 6:30 மணிக்கு ஐயா போட்டிருந்தாங்க. நான் கரெக்டாக 6:30 வந்துட்டேன். 7 o'clock நம்ம ஆரம்பித்தோம். நேரம் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஐயா தேவ செய்தி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஐயாவே சொல்லிட்டாங்க, நான் ஒரு 10 minutes பேசுகிறேன் பாஸ்டர்னு சொல்லிட்டு. டைம் ரொம்ப ஆயிடுச்சு. நாளைக்கு ஓய்வு நாள், சண்டே, எல்லாருக்கும் நமக்கு ஆராதனைகள் இருக்கும். ஆகினாலே நேரத்தை கருத்தில் கொண்டு அன்பான போதகர், ஏசிஏ திருச்சபையின் போதகர் ஆனந்த் ஐயா அவர்கள் நமக்கு தேவ செய்தி அளிப்பார்கள். அவர்களை குடும்பத்தின் சார்பிலையும் திருச்சபையின் சார்பிலையும் அன்போடு கூட இந்த ஆராதனைக்கு அவர்களை வரவேற்கிறேன். ஐயா அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். கரெக்டாக ஒரு 9 o'clock இந்த ஆராதனையை நம்ம முடிச்சிடலாம். ஆகினால் இவ்வளவு நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் ஜெபத்தோடு கூட கேட்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே நம் அனைவருக்கும் ஆறுதலின் தேவனாக இருந்து நம்மை வழி நடத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிருபையும் சமாதானமும் ஆறுதலும் உண்டாவதாக. இந்த நாளிலே நான் ஒரு செய்தியை கொடுக்கும்படியாக வந்திருப்பதை காட்டிலும் அருமையான என்னுடைய இனிய
நண்பர் என்றே சொல்லுவேன். பாஸ்டர் ஜான்சன் அவர்களை அதிகமாய் நான் நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளையும் சேஷமாய் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிற அம்மாவால் நேசிக்கப்படுகிற ஒருவனாக இங்கே இருப்பதிலே நான் பெருமை அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். அருமையான பாஸ்டர் ஜான்சன் அம்மா அவர்களை அருமையான எப்சியுடைய திருமண காரியங்களிலிருந்து நான் அறிந்த ஒரு சூழ்நிலையிலே அவருடைய வாழ்க்கையை நான் கவனித்து பார்க்கும்போது உண்மையாகவே அவருடைய வாழ்க்கை இனி ஒரு மெசேஜ் நமக்கு தேவையில்லை என்ற அளவிற்கு ஒவ்வொருவரும் பிள்ளைகள் முதற்கொண்டு உடன் பிறந்தவர்கள் முதல் கொண்டு அனைவராலும் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையாக இருந்தது. அவளுடைய செய்கைகள் அவள் வாசல்களிலே புகழப்பட கடவுது என்று நீதிமொழிகளின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த தருணத்தை கொடுத்த குடும்பத்தாருக்கும் சேஷமாய் பஸ்டின்பா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்வதோடு கூட நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் உள்ள சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் இதை சொல்லும்போது காலம் வந்தது என்று சொல்லுகிறார். We as Christians and the servants of God, we should know that we know very well God has given us, for every one of us, a period of time to live in this world. உலகத்திலே நாம் வாழும் ஒரு கால அளவை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் நியமித்திருக்கிறார் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். வாழ்க்கையிலே ஒரு காலத்தை அறியாதபடி நாம் வாழ முடியாது. நாம் இங்கே பிள்ளைகள் பாடுகிறதை கேட்டோம். He makes all things beautiful in his time. அவருடைய காலத்திலே சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நம்முடைய அம்மாவுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய காலம் தேவனால் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தை அறிந்து அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த காலத்தை அறிந்து வாழ்ந்தபடினாலே இன்றைக்கு அவர்கள் சொல்ல முடியும், அன்றைக்கு அந்த குறிப்பிட்ட நாளிலே தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அருமையான பிரதர் சொன்னார்கள், அவர்கள் கடைசியாக ஏறெடுத்த ஜெபம் was unusual, it was with long. That shows அவர்களுக்கு தெரியும் இனி காலம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட தருணம் தெரியாது, இருக்க முடியாது என்று அறிந்தவர்களாய் அவர்கள் வாழ்க்கை நடத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். தேகத்தை விட்டு பிரியும் காலத்திலே அவர்கள் வரும்போது அவருடைய ஆவி ஆத்துமா தேகத்தை விட்டு பிரிந்து பரமநேசுவோடு இளைப்பாற சென்றிருக்கிறது. இரண்டாவது நாம் வாசிக்கிறோம் 7ஆம் வசனத்திலே, நல்ல போராட்டத்தை போராடினேன். I have fought a good fight. அவருடைய வாழ்க்கை
ஒரு போராட்டமாகவே இருந்தது. ஐ நோ இட் வெரி வெல். பாஸ்டர் ஜான்சனோடு நான் நெருங்கின ஒரு பழக்கம் வைத்ததிலிருந்து அருமையான மகள் மருமகனுடைய ஆலயத்தின் அங்கமாக இருக்கிறபடினாலும் உறவினர்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார்கள். அந்த நாளிலிருந்து நான் அறிந்தது எல்லாம் she was fighting. ஒரு போராட்டத்தை போராடி கொண்டே இருந்தார். அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனம், சுகவீனம். பட் here Apostle Paul says it's a good fight. நல்ல போராட்டம். நம்மில் அநேகர் அந்த நல்ல போராட்டம் வரும், அதை நல்ல போராட்டமாக எடுத்துக்கொள்ளுகிறதில்லை. ஆனால் யார் யார் தங்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டத்தை நல்ல போராட்டமாக, if we take all the fights, it's a fight actually, அவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு ஃபைட், போராட்டம், அதை நல்லதாக எடுத்துக்கொள்ளார்களோ அவள்தான் சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினேன். In other words, every fight, அதுக்கு பின்னால் ரெண்டு காரியத்தில் ஒன்று நடக்கும். ஒன்று விக்டரி, ஒன்று ஜெயம், மற்றொன்று ஃபெயிலியர், தோல்வி. அவர் ஒரு நாளும் தோற்கவில்லை. கர்த்தர் தன்னை அனுமதித்த போராட்டத்தை நல்ல போராட்டமாக போராடினார்கள். மூன்றாவது அவள் சொல்லுகிறார்கள், இங்கே சொல்லுகிறார் பவுல், ஓட்டத்தை முடித்தேன். அந்த நல்ல போராட்டத்தை அவர்கள் போராடி ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லும்போது, I was told by I think Pastor Johnson, நல்லா பேசிட்டு இருக்கும்போது வீட்டில் உட்கார்ந்து நடக்குமா என்று கனவிலும் நினைக்காத அளவிற்கு it was a peaceful end for her. அமைதியாய் ஒரு மருத்துவமனையில் அல்ல, தன்னுடைய பிள்ளைகளோடு பேசி கொண்டிருக்கும் போது, if I am right, அமைதியாக அவருடைய ஓட்டம் முடிந்தது. அவருடைய ஓட்டம் ரெண்டு விதமான ஓட்டம். ஒன் இஸ் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய ஓட்டம். ரெண்டாவது உலக பிரகாரமாக கர்த்தர் தனக்கு கொடுத்த ஓட்டத்திலே, வேலையிலே சரியாக நற்சாட்சியோடு ஓடினார்கள். பாஸ் ஜான்சன் அவளை சந்திக்கும் போதெல்லாம் அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்பேன். எங்கே இருக்கிறாங்க? இப்போ ஸ்கூலில் நான் தான் கூட்டு போய் விட்டு வரம்பாங்க. இப்போ இவ்வளோ கஷ்டமான ஒரு டயாலிசிஸ், இட்ஸ் அ வெரி பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளவு இருந்தும் டயாலிசிஸ் முடிச்சிட்டோம் ஒன்று ஸ்கூல், அல்லது டயாலிசிஸ் முடிச்சிட்டோம் ஒன்று சர்ச், அண்ட் தென் ஃபேமிலி. கிருபை தந்தது யார்? கர்த்தர். அவர்கள் சொல்லுவார்கள், ஓட்டத்தை பாதியில் நிறுத்தல, ஓட்டத்தை முடித்தேன். முடிக்க கிருபை தந்த அவரை துதிக்க நாம் வந்திருக்கிறோம். Then it is said, விசுவாசத்தை காத்து கொண்டேன். Wonderful. She is the right person to get that certificate. இந்த நற்சாட்சியை பெறுவதற்கு அவர்கள் சரியான ஒரு நபர். என்னை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய கையை பிடித்து, ஐயா எப்படி இருக்கிறீங்க என்று சொல்லி, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி குனிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கும் போதெல்லாம் அப்படியே அமைதியாக இருக்க மாட்டாங்க. She used to fill with the Holy Spirit, you know. ஆவியில் நிரம்பி ஜெபிப்பாங்க. கர்த்தர் மேலுள்ள ஒரு விசுவாசம். எப்போ கேளுங்க, எப்படி இருக்கீங்க? I am all right, I am all right, நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கேன். ஒரு மாதத்திற்கு முன்பாக கூட, ரைட், ஒரு மாதத்துக்கு முன்பாக கூட குடும்பமாக விசேஷமாக பாஸ் ஜான்சன் அவர்களோடு பேர பிள்ளைகளோடு ஒரு வைபவத்தில், குடும்ப வைபவத்தில் நாங்கள் கலந்து கொண்டோம். அன்யூஷுவலி குடும்பமாக எங்களை ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. Am I right, Johnson?
கூட நின்று போட்டோ எடுக்க சொன்னாங்க. வழக்கத்துக்கு மாறாக இருந்து போட்டோ எடுத்து என்னை கார் மட்டும் வழிவிட்டு அனுப்பி, அந்த பலவீனத்திலும் கூட வழிவிட்டு அனுப்பி நான் புறப்பட்டுட்டேன். இல்லை வாங்கன்னு சொல்லி கூட உட்காந்து பேசிட்டு ஜெபிச்சு வழிவிட்டு அனுப்பி விட்டு போனேன். I couldn't believe when I heard the homegoing day news, but all for good. ஆண்டவர் போதும் மகளே, உன் ஓட்டம் முடிஞ்சிச்சு, because you have kept your faith. உன்னுடைய விசுவாசத்தை நீ காத்துக்கொண்ட. தொடர்ந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவங்க வேற எங்கேயோ போல ஒரு கிரீடத்தை வாங்கிறதுக்காக போயிருக்காங்க. எத்தனை பேருக்கு அவங்க ஸ்கூலில் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க? எத்தனை பேருக்கு ஸ்கூலில் அவங்க ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க? எவ்வளோ பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க? ஆனால் இன்னைக்கு அவங்க இயேசுவிடத்தில் கிஃப்ட் வாங்க போயிருக்கிறாங்க. அந்த கிஃப்ட் வாங்குற அந்த விசுவாச எதிர்பார்ப்போடு அவர்கள் பரமன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து இளைப்பாற போயிருக்கிறார்கள். நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே யாருக்கு தந்தருவாரோ இல்லையோ தெரியாது, இங்க அப்போஸ்தலர் சொல்லுகிறார், எனக்கு தந்தருவார். That sure, that assurance, solid assurance, எனக்கு தந்தருள்வார். பட் அதுக்கு அடுத்தது, அந்த அஷூரன்ஸ்க்கு அடுத்தது பவுல் சொல்லுகிறார், அன்பான பிள்ளைகளே, அன்பான பேர பிள்ளைகளே, இனச்சன பந்துக்களை, பாஸ்டர் ஜான்சன் குடும்பத்தார், அவருடைய குடும்பத்தார் அனைவரும் என்னை கேளுங்கள். எனக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். That shows she wants to see us, including myself as a pastor, including as the servants of God who are seated on this dais. எனக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய பிரசன்னம் அதிலே விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அருமையான அம்மா வாழ்ந்து காட்டின அந்த நல்ல வாழ்க்கை அடிச்சுவடுகளை பின்பற்ற, அந்த எதிர்பார்ப்போடு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. You know something, the last point which I want to emphasize is 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சீக்கிரமாய் என்னிடத்திலே வரும்படி ஜாக்கிரதையாயிரு. போயிட்டாங்க அம்மா, இன்னைக்கு ஸ்பீச்லெஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அங்கே பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயை பார்த்து, நீ சீக்கிரமாய் என்னிடத்திலே வரும்படி ஜாக்கிரதையாயிரு. ஐ டேக் இட் இன் அ ஸ்பிரிச்சுவல், இது அதர் வே. அம்மா இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, எஃப்சிபியா அருமையான பிள்ளைகளே, பாஸ்டர் ஜான்சன், நாம் துயரப்பட அவசியமில்லை. துயரம் இருக்கிறது, பட் அவருடைய விருப்பம் எல்லாம் நீ சீக்கிரமாய் என்னிடத்திலே வர, நான் இருக்கிற இடத்திலே வர, நாம் எல்லாரும் ஒன்றாய் பரலோக குடும்பமாய் வாழ வர
ஜாக்கிரதையாக இருப்போம். அவர்கள் வாழ்ந்து காட்டின வாழ்க்கை இது ஒரு பிரிவு அல்ல, இது ஒரு ஃபேர்வெல் கூட அல்ல. ஃபேர்வெல் இருந்தது, but there is going to be a reception or welcoming service in heaven. ஆண்டவர் ஆகாயத்திலே வரும்போது, அவர்களும் வரும்போது, கிறிஸ்தவர்கள் மரித்தோர் முதலாக எழுந்திருக்கும் போது அவர்கள் எதற்காக வருகிறார்கள்? Now she got the promotion. ஒரு ப்ரமோஷன் கிடைத்து விட்டது. ரிசப்ஷன் கமிட்டிக்கு ஆண்டவர் அவரை கூட்டி கொண்டு போய்விட்டார். அந்த ரிசப்ஷன் கமிட்டி ஃபார் ஹூம்? நம்ம எல்லாரும் நம்முடைய மரணம் தாமதிக்குமானால், வருகை முந்துமானால், மத்திய ஆகாயத்தில் வந்து ஆண்டவர் நம்மை கை கொடுத்து வரவேற்கும் போது அம்மா மறுரூப சாயலோடு கூட நம்மையும் ஆண்டவருடைய குடும்பத்திலே ஒன்றாக இருக்கும்படி, மறுரூபமாக வாழும்படி இருக்க அழைப்பார் என்ற நிலையிலே இருதயத்தை தேற்றிக்கொண்டு ஆறுதல் படுத்தி மகிழ்ச்சியோடு நம்முடைய ஓட்டத்தை தொடருவோம். போராட்டமாயிருக்கட்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். At this juncture, I also promise my continual prayer and fellowship to my beloved pastor and friend, Reverend Johnson, and family. Be bold and be strong. Let us join our hands together, do the work of the Lord, and we will certainly see our beloved, your wife and sister, up in heaven. God bless you. Thank you for this opportunity, Reverend Inba. Thank you. இந்த நாளிலே நம் மத்தியிலே வந்து தேவ செய்தியை கொடுத்த அன்பான போதகர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறேன். சீனியர் பாஸ்டர் நல்லா பேசுவாங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை கிடைத்த கொஞ்ச நேரத்தில் ஆண்டவருக்கு மகிமையாய் இந்த குடும்பத்திற்காக நல்ல தைரியத்தையும் ஆறுதலான வார்த்தைகளையும் சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். தேவ மனிதருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இறுதியாக குடும்பத்தின் சார்பில் அன்பான ஐயா ரெவரண்ட் விக்டர் ஜான்சன் ஐயா அவர்கள் நன்றி தெரிவிக்கும்படியாய் அன்போடு கூட அழைக்கிறேன். அவங்க நன்றி சொன்ன பிறகு இறுதியாக ஜெபம் பண்ணி இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். இப்போதும் பாஸ்டர் ரெவரண்ட் விக்டர் ஜான்சன் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருக்கும் சோத்திரங்கள். இந்த மார்ச் 8ஆம் தேதி இப்படியாக கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த அருமையான பிரிசில்லா ஜெபக்கனியை பற்றி குடும்பத்தினர், சபையார் எல்லோரும் சொன்ன சாட்சிகளை எல்லாம் நம்ம கேட்டோம். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் ஒரு நிமிடத்தில் சொல்லி நான் உங்களுக்கு நன்றி சொல்லி இந்த ஐயா கரத்தில் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, அவள் ஒரு நல்ல ஒரு மகளாக நான் அவளை பார்த்தது உண்டு. 1989ஆம் ஆண்டு எங்களுக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் திருமண வாழ்க்கை ஆரம்பித்தோம். அந்த திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது அவள் என்னுடைய தாய் தகப்பனை சிறப்பாக பார்த்து கொண்டாங்க. மாமனார் மாமியாருக்கு என்ன செய்யணுமோ அத்தனை கடமைகளை செய்தாங்க. அதே நேரத்தில் பிஏ மட்டும்தான் படிச்சுட்டு வந்தாங்க, எம்ஏ படித்தாங்க, பிஎட் படித்தாங்க, எம்எட் படித்தாங்க. குழந்தைகள் பெற்றுக்கொண்டு இருக்கும்போதே அவ்வளவு ஒரு படிப்பு, நம்ம குடும்பம் முன்னேற வேண்டும் என்ற அவ்வளோ ஒரு வாஞ்ச, அவளை போல் ஒரு உழைப்பாளியை எங்கேயுமே நம்ம பார்க்கவே முடியாது. அவ்வளவு சுறுசுறுப்பு, இரவு பகல் பார்க்காம குடும்பத்தை, குழந்தைகளை கவனிப்பது, படிப்பது, மாமனார் மாமியாரை கவனிப்பது, தன்னுடைய சகோதரன் சகோதரிகளுக்கு திருமணத்தை முன்னின்று நடத்தினது, பெண் பார்த்தது, சகோதரனுக்கு பெண் பார்த்தது, சகோதரியை திருமணத்தை நடத்தினது, தாய் தகப்பன் வீடு, அந்த வீட்டை கட்டி என்னுடைய தாயும் தகப்பனும் ஒரு நல்ல வீட்டில் இருக்கணும், நான் ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறேன், என் தாய் தகப்பனுக்கு அப்படி ஒரு வீடு அங்கே அமையணும்னு சொல்லி தாய் தகப்பனுக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டி அவர்களை அதில் உட்கார வைத்து அழகு பார்த்தது. ஒரு நல்ல ஒரு பெற்றோர்களுக்கு மகளாய் முதலாக நான் அவளை பார்த்தேன். ரெண்டாவது பார்த்தது நல்ல ஒரு மருமகளாய் அவளை நான் பார்த்தேன். அதுக்கு அடுத்து தான் அவள் ஒரு நல்ல மனைவியாய் எனக்கு இருந்ததையும் நான் அதை சாட்சியாக சொல்ல முடியும்.
2 பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அவளை ஸ்கூலில் சேர்த்ததிலிருந்து காலேஜில் படிக்க வைத்திருந்து, அது எந்த ஸ்கூலில் என்ன காலேஜ் எல்லாம் நான் வெளிநாட்டில் பணிபுரிந்திருந்தனால அவள் அப்படியாக எல்லா பொறுப்புகளையும் அவள் எடுத்து அப்படிப்பட்ட நிலைமையில் தனியாக நின்று அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன படிக்கணும், எப்படி அந்த பிள்ளைகளை வளர்க்கணும், எல்லா காரியங்களும் அவளே எடுத்து பண்ணி ஒரு நல்ல மனைவியாக நல்ல தாயாகவும் அவள் இருந்ததை பார்த்தேன். அது முடித்த உடனே அவளுக்கு அந்த சென்ட் ஜான்ஸ் வெள்ளவேட்டில் ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல அந்த ஸ்கூலை வெறும் ஒரு குடிசையை போட்டு அந்த சென்ட் ஜான் பொன்னதரை இவங்களை நீங்கள் பிரின்ஸ்பால் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டார். இவள் தான் இங்கிருந்து போய் அந்த ஸ்கூலை உருவாக்கி 10 வருடம் அந்த இடத்துல அந்த பள்ளி கட்டடத்தை எல்லாம் உருவாக்கி இவள் அந்த இடத்துலேருந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு போகும்போது ஏறத்தாழ 350 மாணவர்கள். அந்த வீடியோ கிளிப்பில் நம்ம பார்த்ததுபடி அந்த ஸ்கூலுடைய 25வது ஆண்டு விழாக்கு எங்களை அழைத்திருந்தார்கள். அங்கேருந்து போகும்பொழுது அநேக பெரிய நான் சப் கலெக்டராக இருக்கிறேன், நான் பேங்க்கில் மேனேஜராக இருக்கிறேன், நீங்கள் சொல்லி கொடுத்த ஆங்கிலத்தினால தான் நான் இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று காலையில் விழுறதை நான் கண்ணால் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். அவ்வளவு பெரிய பிள்ளைகள் வளர்ந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் வந்து காலையில் அப்படியே நெடுஞ்சாலே விழுந்து இவ்வளோ இடத்துல வாங்கதை பார்த்தேன். அவ்வளவு அது அந்த இடத்துல மாத்திரமல்ல, இன்றைக்கு நீங்கள் போய் அந்த காட்டாங்குளத்தில் அவள் வேலை செய்த பணிபுரிந்த இடத்துல நீங்கள் கேட்டால் போதும், அது ஒரு அரசினர் உயர்நிலை பள்ளி மாதிரி இருக்காது. அதனுடைய ப்ரோக்ராம் ஆண்டு விழா நடக்கும் பொழுது அது பார்த்தீங்கன்னா ஒரு கான்வென்ட் மாதிரி இருக்கும். ஆங்கிலத்தில் பிள்ளைகள் பேசுவாங்க, ஆங்கிலத்தில் பிள்ளைகள் பாடல் பாடுவாங்க. இன்றைக்கு அந்த பகுதிகளிலும் அநேக இதை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் சமுதாயத்தை எப்படியாவது உருவாக்கணும், சமுதாயத்தில் எப்படியாவது செய்யணும், இது எல்லாவற்றையும் காட்டி தான் ஊழியத்தை பற்றி அநேகர் சொல்லிட்டாங்க. ஊழியம் எப்படி, ஊழியத்தின் மேலே வாஞ்சை எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. அதில் எனக்கு ஒரு பெரிய காரியம், கடந்த ஒரு 3 வருடங்களாக நாங்கள் டயாலிசிஸ் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் டயாலிசிஸ் போனோம். 4 மணி நேரம் நரக வேதனை. என்னால் உள்ளே இருந்து அதை சகிக்க முடியாது. என் கூடவே இருங்க அப்படின்னு கையை பிடிப்பாங்க. நான் சொல்லுவேன், உங்கள் அப்பா அம்மா என்னை கொடுக்கும் பொழுது இவ்வளவு அழகான என்னை கொடுத்தாங்க, இந்த கண்டிஷனில் உன்னை நான் நின்று பார்க்குறது என்னால் முடியல, நான் தயவுசெய்து நான் வெளியே இருக்கிறேனே. இல்லை நீங்கள் உள்ளே இருந்தால் தான் எனக்கு ஆறுதல். உள்ளே நின்று கொண்டு இருப்பேன் 4 மணி நேரம் அந்த டயாலிசிஸில் அந்த வேதனையில் நின்று கொண்டே இருப்பேன். அவள் கூடவே அவளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவள் எனக்காக அழகாக பேசிகிட்டு இருப்பாள். நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன், எங்கள் அப்பா கதை இப்படி, எங்கள் அம்மா இப்படி வருவாங்க, எங்கள் சித்தி இதை செய்வாங்க, எங்கள் பெரியமை இவங்க அப்படி இருப்பாங்கன்னு அவள் பழைய காரியங்கள்லாம் எனக்கு சொல்லி என்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பாள். அதுக்கு மேலே வருகிற நர்ஸுங்களை கூப்பிடுவாங்க. நர்ஸுங்க வந்தோடனே நீ எந்த நர்சிங் படித்த, எந்த ஊர்லேருந்து வந்த, இயேசுவை ஏற்றுக்கணும், இயேசு தான் பாடுகள் மத்தியில் சிலுவையை சுமந்து என் பின்னால் வரவன் மாத்திரம்தான் எனக்கு பின்பற்றுகிறவன் எனக்கு ஊழியக்காரனாக இருப்பான்னு சொன்னதை நான் நேரடியாக பார்த்தேன். என் ஆண்டவர் எப்படி சிலுவையில் அடிக்கப்பட்டு கதறி அந்த நேரத்தில் கூட 7 வார்த்தையை பேசினாரோ, 4 மணி நேரம் டயாலிசிஸ் நேரத்தில் கூட என் மனைவி ஊழியத்தை செஞ்சதை நான் கண்ணால் பார்த்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த இடத்துல கூட ஒரு நர்ஸுக்காக அவர் சொல்லாமல், ஒரு பையன் மேல் நர்ஸாக இருந்தாலும் அது பெண் நர்ஸாக இருந்தாலும் எல்லாருக்கும் சுவிசேஷம் தான். நான் வெளியே ஆட்டோவில் சகோதரர் சொன்னது ஆட்டோவில் சொல்கிறத பார்த்துருக்கிறேன். அது யார் வேணாலும் சொல்லலாம், நான் நல்லா இருக்கிறேன், நான் ஊழியம் செய்யலாம். பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். 4 மணி நேரம் வேதனை குத்தி என்னை கிழிச்சு கொண்டிருக்குது. அந்த மிஷினில் இருக்க ரத்தத்தெல்லாம் வெளியே எடுத்து அதை சுத்தப்படுத்தி திரும்ப உடம்புல ஏற்றி போகிற வெயிட்டில் 4 கிலோ வெயிட்டை குறைச்சி அந்த கொடுமையிலையும் எப்படி இவளால் ஆண்டவரை பற்றி சொல்ல முடியுது? இந்த வேதனையிலும் எப்படி ஆண்டவரை எனக்கு பெரிய ஆச்சு, நான் செய்கிறதெல்லாம் ஊழியமே இல்லையா அப்படின்னு தான் நான் நினச்சேன். எனக்கு நல்லா இருந்து நான் செய்கிறது ஊழியம். பாடுகள் மத்தியில் சிலுவையை சுமந்து கொண்டு வருகிற அந்த அனுபவத்தை கண்ணால் நான் பார்த்தேன். ஒரு நல்ல ஊழியக்காரி, நல்ல மகள், நல்ல மருமகள், நல்ல ஆசிரியர், நல்ல தாய், அது எல்லாவற்றையும் காட்டிலும் சிறப்பான ஊழியக்காரியாக அவள் வாழ்ந்து மரித்திருக்கிறாள். அதுதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பெரிய காரியம். இந்த காரியத்தை எல்லாரும் செய்யணும், சபை செய்யணும், என் குடும்பம் செய்யணும், என் பிள்ளைகள் செய்யணும். அதை நிச்சயமாய் செய்வோம். ஆண்டவர்களுடைய ஒரு நாள் ஐயா சொன்னதுபடி ஒரு நாள் அவங்களை சந்திக்கும் பொழுது நீ சொன்னதை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறேன் என்று அவளிடத்தில் நாங்கள் சொல்லுவோம். அடக்காராதனைக்கு வந்து அற்புதமாய் நன்றி நடத்தி தந்த எங்கள் ஈசியை அருமையான போதகர் இன்பாயாக்காக நன்றி செலுத்துகிறேன். மார்ட்டினையாக்காக, எபி அண்ணனுக்காக, அற்புதமாய் வந்து எங்களுக்கு ஆராய்ச்சி நடத்தின சைமனுக்காக, எல்லாரும் ஊழியக்காரர்களுக்காக, கீழே அமர்ந்திருக்கிற எங்கள் உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, குடும்பத்துக்காக
அவர்களோடு பணிபுரிந்த ஆசிரியர்களுக்காக, எங்களுடைய பகுதியில் எங்களோடு கூட தெருவில் எங்களுடைய ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா நண்பர்களுக்காக, என்னோடு கூட பணிபுரிந்த வந்தவர்களுக்காக எங்கள் அடக்காராதனை சிறப்பாக நடந்தது, மகிமையாக நடந்தது. இன்றைக்கும் நேரம் தாமதமானாலும் நீங்கள் அனைவரும் இருந்து எங்களுக்கு தந்த ஆறுதல், எங்களுக்கு தந்த காரியங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரும் நீங்கள் இருந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஆகாரங்கள் உங்களுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது, இருந்து நீங்கள் அதை சாப்பிட்டு விட்டு போகும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இறுதியாக ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு நாம் இங்கிருந்து கடந்து போவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமைக்குள் பிரவேசித்த இந்த உலகத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று ஆண்டவரே, அந்த போராட்டத்தை முடித்து உங்கள் ராஜ்யத்தில் வந்தடைந்திருக்கிற அன்பு தாயார் பிரிசில்லா ஜபக்கனி அவருடைய வாழ்க்கையை போற்றும்படியாய், அவருடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய், முன் உதாரணமாய், நல்ல ஒரு மனைவியா, நல்ல ஒரு மகளா, சகோதரியா, நல்ல ஒரு தாயா, ஆண்டவரே நல்ல ஒரு ஊழியக்காரியாய் அவர்கள் வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய், நல்ல ஒரு ஆசிரியையாய் அவர்கள் வாழ்ந்து உங்கள் நாமத்திற்கு மகிமையாய், ஆண்டவரே பாடுகளின் மத்தியில், பலவீன சூழ்நிலையில், உபத்திரவமான காலகட்டங்களில் கூட உங்களை மறுதலியாம, ஆண்டவரே குறை சொல்லாதபடிக்கு, மருத்துவமனையில் சிகிச்சையின் போதும் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்து, கர்த்தாவே எங்களுக்கெல்லாம் சாட்சியாய் அவர்கள் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை முடித்து, தகப்பனே உங்கள் பரம ராஜ்யத்திற்கு என்று அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே உம்முடைய தாசர் மூலமாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீங்களே. அவர்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த நீதியின் கிரீடம் தகப்பனே, அவர்கள் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே அந்த நீதியின் கிரீடத்தை பெறுவதற்காக இந்த உலகத்தில் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். கடவுள் நீர் எங்களுக்காய் ஆண்டவர் அதை வைத்திருக்கிறீர். அதை பெறக்கூடிய எல்லா கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவாதி தேவன் எங்களுக்கு தந்தருளும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்திய சுவிசேஷ திருச்சபை போரூர் ஆதி திருச்சபையில் அவர்கள் செய்த ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுள் அவங்கள ஒரு அங்கத்தினராய் வைத்து, ஆண்டவரே சிறுவர்கள் மத்தியில் கடவுள் அவங்களை பயன்படுத்தினீங்க. அநேக சிறு பிள்ளைகள் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு, உங்களை இன்னும் அதிகமாய் விசுவாசிப்பதற்கு கர்த்தர் நீர் அவர்களை இந்த ஊழியத்தில் நடத்தினீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு போதகர் அம்மாவாக அவங்க செய்த ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையில் கடவுள் அவங்களை பயன்படுத்தினீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இன்னைக்கு அவர்களை நேசிக்கிற எல்லாரும் இங்கே வருகை தந்து அவர்களை குறித்து சாட்சிகளாய் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் அவங்க வாழ்க்கையை போற்றி கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய கிருபை, உடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருந்து நடத்தினது. அதற்காக ஸ்தோத்திரம். அன்பான ரெவரண்ட் விக்டர் ஜான்சன் ஐயாவுக்காக, அவருடைய 2 பிள்ளைகளுக்காக, அவருடைய கணவன்மார்களுக்காக, அவர்களுக்கு ஈவாய் தந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அம்மாவோடு கூட உடன் பிறந்தவர்கள், அவருடைய குடும்பத்தாருடைய பெற்றோர் எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயாவோடு கூட உடன் பிறந்தவருக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உடன் வேலை செய்த ஆசிரியர்களுக்காக செபிக்கிறோம். திருச்சபையிலிருந்து வந்திருக்கிற விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நண்பர்களுக்காக, அருகாமையில் வசிக்கிற குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் கடவுள் நீங்க ஆசீர்வாதமாய் நடத்தி இருக்கிறீங்க. அதற்காக நன்றி. ஊழியக்காரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பான ஆண்டவரே, போதகர் ஆனந்த் ஐயா அவர்களுக்காக, அவர்கள் செய்கிற ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பலவீனத்தில் கூட பலந்தந்து நீர் அவர்களை வழிநடத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் மார்ட்டின் ஐயாவுக்காக,
பாஸ்டர் எபனேசர் அவர்களுக்காக, பாஸ்டர் சைமன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கும் ஆண்டவரை வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக துதிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நீர் இந்த குடும்பத்தை ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் ஆண்டவர் பயன்படுத்துங்க. இந்த இரவு உணவு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாளை தினத்தையும் தேவாதி தேவன் பொறுப்படுத்தி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவல்லமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து இந்த குடும்பத்திற்காக, இவர்கள் செய்கிற ஊழியத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென், ஆமென். God bless.